ஏழாம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் நற்பலன்கள், பாவகிரகங்கள் இருந்தால் கெடுபலன் அடைய நேரிடும். ஏழாம் வீட்டில் குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் வலுவாக அமையப் பெற்றால் அவர்களுக்கு அமைய வாழ்க்கை துணை பொன் போன்ற நிறம் கொண்டவராக இருப்பார். புதன் அமையப் பெற்றால் வரக்கூடிய வாழ்க்கை துணையானது மாநிறமாக இருப்பார். அதுவே சனி, ராகு அமையப் பெற்றால் கருப்பு நிறமாக இருப்பார்கள். அதுபோல ஏழாள் வீட்டில் இருக்கும் கிரகங்களை கொண்டு வரக்கூட வாழ்க்கை துணையின் சுபாவத்தையும் வெளித்தோற்றத்தையும் அறியலாம். ஏழில் சூரியன் அமையப் பெற்றால் மன வாழ்வில் ஒற்றுமை குறைவு உண்டாகிறது. அது மற்றின்றி மூன்றாவது நபரின் தொடர்பு உண்டாகிறது. ஏழாம் வீட்டில் சந்திரன், புதன் அமையப் பெற்றால் எளிமையான வாழ்க்கை துணை உண்டாகும். ஏழில் சுக்கிரன் அல்லது செவ்வாய் அமையப் பெற்றால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய இளைய வாழ்க்கை துணையை அமையும். ஏழில் குரு அமையப் பெற்றால் நல்ல குணநலம், அறிவாற்றல், கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவராக வாழ்க்கை துணைவராக அமைவார். அதுவே சனி, ராகு அமையப் பெற்றால் முதுமை தோற்றம் கொண்டவராகவும் வாழ்க்கை துணை அமைவார். அதே போல ஏழில் அமைக்கூடிய கிரகங்கள் கொண்டு ஒருவருக்கு அமையக்கூட வாழ்க்கை துணையில் ஏழ்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏழாம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், குரு போன்ற கிரகங்கள் அமையப்பெற்றால் நல்ல அழகான நற்பண்புகளை கொண்ட வாழ்க்கை துணை அமையும். அதேபோல் சுக்கிரன், சந்திரன் அமையப்பெற்றால் நல்ல பண்புகளை வாழ்க்கை துணை அமையும். சனி, ராகு அமையப்பெற்றால் மன வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது, குறைவுள்ள வாழ்க்கை துணையாகவே வரும் வாய்ப்பு உண்டாகும். சுக்கிரன் ஏழாம் வீட்டின் வலுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் அமையப் பெற்றால் பல பெண்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு பலமாக அமையப் பெற்றால் நல்ல மகிழ்ச்சியான மன வாழ்க்கை ஏற்படும். சனி, செவ்வாய் இணைந்து ஏழாம் வீட்டில் அமையப்பெற்றால் வரக்கூடிய மனைவிக்கு ஒரு நிலையான மனம் இருக்காது. அது மட்டுமின்றி ஆரோக்கிய பாதிப்பும், வயிறு கோளாறு, உடலில் தழும்புகள் இருக்கும். ஏழில் சந்திரன், செவ்வாய் அமைந்து சனி பார்த்தால் மனைவிற்கு வயிறு கோளாறு ஏற்பட்டு கடுமையான பாதிப்பு உண்டாகும். பொதுவாக ஏழில் அமைக்கூடிய கிரகங்கள் பொறுத்துதான் அவர் மகிழ்ச்சி ஏற்படுமா, கசப்பான சம்பவங்கள் நடைபெறுமா என்பதை பற்றி அறியலாம். ஏழாம் வீட்டில் சுபகிரகம் அமையப்பெற்றால் அவர்கள் ஆசைகள், அபிலாஷைகள் திருப்திகரமாக நிறைவேறும். பல கிரகங்கள் அமையப்பெற்றால் இல்லற வழி எப்போதும் எதையே செய்யும் என்ற எண்ணம் தெரியாமல் சில செயல்கள், சில கசப்பான அனுபவங்களை அடைவார்கள். ஏழாம் வீட்டில் புதன் போன்ற கிரகங்கள் பலவீனம் அமையப்பெற்றால் இல்லற வாழ்வில் திருப்திகரமான நிலை இருக்காது. ஏழாம் வீட்டில் ராகு பவனம் இருந்து சுபர் பார்வை இருந்தால் மன வாழ்க்கையில் அமையாது. அப்படி அமைந்தாலும் குறுகிய காலத்தில் இழக்க நேரிடும். பொதுவாக ஏழாம் வீட்டில் சந்திரன், பாவிகள் சேர்க்கப்பெற்றாலும் ஏழாம் அதிபதி தேய்பிறை சந்திரன் சேர்க்கப்பெற்றாலும் ஒரு வகை பாதிக்கப்பட்ட ஒரு நபரை வாழ்க்கை துணையாக அடையும் வாய்ப்பு உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் 1, 7, 12 பாவி அமையப்பெற்று 5 தேய்பிறை சந்திரன் அமையப்பெற்றால் மன வாழ்க்கை அமைவது கேள்விக்குறியாகிவிடும். அதேபோல் சூரியன் 1, 6, 12 இருந்தால் தாரம்தான். செவ்வாய், சுக்கிரன் இணைந்து 5, 7, 9 இருந்தாலும் ஏகத்தாரம்தான். ஒரு ஜாதகத்தில் சனி, செவ்வாய், ராகு இணைந்து 6, 7, 8 இருந்தால் எத்தனை திருமணம் நடந்தாலும் மன வாழ்க்கை நன்றாக இருக்காது.